அன்பான தமிழ் உள்ளவங்களை ஒரு ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். ஸோ சேனல் மெசேஜஸ் உங்கள் பர்சன் கிட்டேருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். பைல் 1 பைல் 2க்கான கார்டு எடுக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 அண்ட் பைல் 2 பர்சன். பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்ட்ஸ். பிளாக்கேஜாக வருது எனர்ஜி, பிளேஃபுல்னஸ் பாட்டம் டெக்கில். ஸோ உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 3 கார்டு வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் எது வந்து பைல் 1ஓட சரி. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளேஃபுல்னஸ் எடுத்துகிட்டு பாட்டம் டெக்கில் வந்து என்கேஜ்மெண்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பர்சன் இப்போ உங்களுக்கு சொல்கிற விஷயம் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நம்மளது என்கேஜ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது, பட் பார்க்குற கொஞ்சம் பேர்த்துக்கு இது நிச்சயமாக பொருந்தும். பே அட்டென்ஷன் டு ரெட் ஃப்ளாக்ஸ் அண்ட் வந்து அட்ராக்ஷன், எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ் அண்ட் பிளேஃபுல்னஸ். ஸோ ஒரு பைலுக்கு வந்து கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைல் 1 உங்களோட வந்து அட்ராக்ஷன், 2 பேர்த்துக்குள்ளே பயங்கரமான அட்ராக்ஷன் இருக்குது. உங்கள் பர்சன் அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்டடாக இருக்காங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு நிறையா பிளாக்கேஜஸ் இருக்குது. ரெட் ஃப்ளாக்ஸ், அதாவது ரெட் ஃப்ளாக் அப்படின்னா ஒன்றா வந்து இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இல்லைனா சோல்மேட் ஜேர்னியாக இருக்கலாம். அதில் வந்து நீங்கள் ஹீல் ஆகிறதுக்கு ரெட் ஃப்ளாக் அப்படின்னா ரன்னர் சேசர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்லைனா காமிக் எனர்ஜியோட அட்டாக், அதுக்காக ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்கலாம். இது பைல் 1. பைல் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ். இன்னும் உங்கள் பர்சன் காதலை சொல்லலை, காதலை சொல்கிறாங்க, சொல்லியிருந்தாங்க, ஆனால் வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ பிளேஃபுல்னஸ், ரொம்ப ஜாலியாக இந்த கனெக்ஷனை முன்னாடி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளேஃபுல்னஸ் தான் உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டில் போய் முடியும். ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இல்லைனா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மெச்சூர்டு பசங்க மாதிரி நடந்துக்க வேண்டாம், குழந்தைங்க மாதிரி இருங்க இந்த கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரெண்டு செட் ஆஃப் கார்ட்ஸையும் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இதை சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பைல் 1க்கான கார்ட்ஸ் அட்ராக்ஷன் அண்ட் பே அட்டென்ஷன் டு ரெட் ஃப்ளாக்ஸ். பைல் 2க்கான கார்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ், உங்கள் காதலை சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் காதலை இன்னும் உங்கள் பர்சன் சொல்லலை அப்படிங்கிறது தான் விஷயம் இங்கே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளேஃபுல்னஸ், ரொம்ப ரொம்ப பிளேஃபுல்லாக இந்த கனெக்ஷனை முன்னாடி எடுத்துகிட்டு போகணும், அது ரொம்ப அவசியம். ஸோ நம்ம இப்போ பைல் 1க்கான ரீடிங்க்கு போகலாம். ஸோ பைல் 1க்கு உங்களை அன்போடு வரவைக்கிறேன். உங்களோட கார்ட்ஸ் என்னன்னு தெரியும், அட்ராக்ஷன் அண்ட் பே அட்டென்ஷன் டு ரெட் ஃப்ளாக்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ உங்களோட பர்சனோட சேனல் மெசேஜஸ்க்கு டைரெக்டாக போகலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் பைல் 1 பர்சனோட சேனல் மெசேஜஸ். பைல் 1 பர்சனோட சேனல் மெசேஜஸ். வாவ், ரெட் ஃப்ளாக், enchanted, இதுதான் ரெட் ஃப்ளாக். ப்ளீஸ் ப்ளீஸ் enchanted பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாங் என்னென்னா, there I was again tonight, wall of insincerity, shifting eyes and vacancy. All I can say is it was enchanting to meet you. The playfulness conversation starts, like passing notes in secrecy. I will spend forever. The lingering question kept me up. All the way home. This night is flawless. ஸோ உங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமை தான் அவங்க வந்து ரொம்ப இன்சாண்டட், அதாவது ரொம்ப மேஜிக்கலான டைம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்காங்க. திரும்ப திரும்ப உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைமை தான் அவங்க வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அது வந்து ரொம்ப மேஜிக்கலாக இருக்குது. உங்கள் கண்களில் நீங்கள் பேசிக்கிட்ட சீக்ரெட் கோட்ஸ், இல்லைனா நீங்கள் கண்களால் பேசிக்கிட்ட வார்த்தைகள், கான்வர்சேஷன், அதை வந்து அவங்க ரிப்பீட்டடாக யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க வந்து திரும்ப அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, திடீர்னு என் வீட்டுக்கு நீ வந்துட மாட்டியா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. This is me praying that there are the world I held back. I was enchanted to meet you. அந்த உலகத்தை அப்படியே வந்து திரும்ப வச்சிருந்துருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களதுல பிரிவு இருக்குது. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த மேஜிக்கல் டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லைனா வந்து அது ரொம்ப அழகாக இருக்குது. அதை திரும்ப திரும்ப ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களை மீட் பண்ணது வந்து அவங்க வந்து விதிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் வந்து இது வந்து ஒரு மேஜிக், அந்த மேஜிக் திரும்ப எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. லவ் மீ லைக் யூ டூ, இது வந்து டெலிரியம் சாங். இந்த சாங் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக.
You are the light, you are the night, you are the color of my blood. You are the cure, you are the pain, you are the only thing I want to touch. Never knew that it could mean so much. You are the fear, I don't care because I have never been so high. Follow me through the dark. Let me take you past the satellites. Love me like you do, touch me like you do. What are you waiting for? ஸோ உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட உலகமே நீங்கள் தான். யூ ஆர் த லைட், யூ ஆர் த நைட், யூ ஆர் த கலர் ஆஃப் மை பிளட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட வலியும் நீங்கள் தான், அந்த வலிக்கான மருந்தும் நீங்கள் தான். அவங்கள நம்பி வந்து வர சொல்கிறாங்க. உங்களை ஏதோ ஒரு டார்க்னஸில் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க வந்து உங்களை எடுத்துகிட்டு போய் சேட்டலைட்லாம் இருக்கிற இடத்த விட தாண்டி உங்களை கொண்டு போய் ஒரு பத்திரமான இடத்துல வச்சுருவேன்னு சொல்கிறாங்க. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இது போதைன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்கியூஸ் மீ, இதை வந்து போதைன்னு சொல்ல முடியாது. நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி ஒரு தமிழ் வார்த்தையான்னு கூட எனக்கு தெரியல, கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விதமான மாயாஜாலம் நடக்குது அவங்களுக்குள்ள. இந்த என்சாண்டட் அந்த ஃபீலிங் தான். ஏதோ நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துடு, 2 கார்டுமே வந்து கிட்ட வந்துடு, என்கிட்ட வந்துடு, என் கூட இரு அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மீன் ஸோ மச் டு மீ அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அப்படின்றாங்க. நீ வந்து என்னோட மேஜிக், என் வாழ்க்கையில் வந்து நீ வந்தது வந்து ஒரு வரம். நீங்கள் தான் வந்து இதில் ஒரே ஒரு ஃப்ளா தான் நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இது அவங்களோட ஆக்ஷன் இங்கே எங்கேயுமே நான் பார்க்கல. இது 2மே வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் அவங்க வீட்டுக்கு வந்துடணும், நீங்கள் அவங்க கிட்ட வந்துடணும்னு நினைக்கிறாங்க. இதுவுமே வந்து ஒய் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார், வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அப்படி கொஷின் தான் இருக்குது. தே ஆர் ஸோ அட்ராக்டட். பட் வந்து அவங்க சைட்லேருந்து ஆக்ஷனுக்கு தான் ஆக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆக்ஷன் இல்லை ஆக்சுவலாக இந்த எனர்ஜியில். ஸோ மேபி இது வந்து ரன்னர் சேஸராக இருந்தால் ப்ளீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். Channel messages from pile 1 person. Channel messages from pile 1 person. Channel messages from pile 1 person. I am ascending. உங்கள் பர்சன் வந்து இப்போது கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்காங்க. எமோஷன்ஸ் ஓவர்வெல்மிங், அதுதான் இங்கே தெரியுது. யூ ஆர் எவ்ரி திங், ஐ ஸ்டில் திங்க் அபவுட் யூ. இதுதான் வந்து யூ ஃபில் மீ வித் ஹாப்பினஸ். ஸோ நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப சந்தோஷமாக, அதான் என்சாண்டட்னு சொல்லிட்டாங்க. ஸ்டில் இப்போ வந்து இது வந்து இந்த ஸ்டில் வந்து நான் இன்னொன்று யோசிச்சுட்ருக்கேன், அப்படி கிடையாது. இந்த ஸ்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, லேட் நைட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 மணி 4 மணிக்கு எந்திரிக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்பயும் ஸ்டில் நான் உன்னை தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சந்தோஷம், அவங்க மனசு வந்து உங்களை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூ ஃபில் மீ அப் வித் ஹாப்பினஸ், அப்படியே சந்தோஷம் பொங்கி வழியுது. அதனால தான் இங்கே 2 சாங்கும் என்சாண்டட், லவ் மீ லைக் யூ டூ. நீங்கள் அவங்கள நேசிக்கிற விஷயம் விதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஸ்டில் திங்க் அபவுட் யூ. உங்களை தான் அவங்க வந்து எப்போவுமே நினச்சிட்ருக்காங்க. எப்போவுமே எந்த நேரம் நீங்கள் வந்து அவங்க நினச்சாலும் அந்த நேரம் அவங்கள நினச்சிட்டு தான் இருக்காங்க. எமோஷன்ஸ் ஓவர்வெல்மி. ஏன்னா அது இங்கே நல்லாவே தெரியுது. எமோஷன்ஸு அவங்க வந்து அவங்கள தாண்டி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்களோட வார்த்தைகள்லேருந்தே தெரியுது. யூ ஆர் த பிளட், யூ ஆர் எவ்ரி திங், ஐ எம் அசெண்டிங். அவங்க வந்து கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் இருக்காங்க ஃபார் ஷுர். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் வந்து மேபி நீங்கள் அவங்கள விட கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கலாம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில். ஸோ உங்கள் லெவலுக்கு அவங்க இப்போ தான் வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. மேபி அதனால தான் நீங்கள் அவங்கள நோக்கி வரணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் இப்போ வரைக்கும் அவங்களோட ஆக்ஷன் பற்றி எதுவுமே இந்த ரீடிங்கில் இல்லை. ஸோ உங்கள் பையில் பொறுத்த வரைக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் அது வந்து ஓவரால் எனர்ஜி தான். வி டோன்ட் ஜட்ஜ் இட். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் pile 1 person. Channel messages from pile 1 person. New beginning. King of Wands, very attractive person. உங்களை வந்து அவங்க வந்து ஃபீனிக்ஸ் மாதிரி தான் பார்க்குறாங்க. இந்த கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். நைட் ஆஃப் சோர்ஸ் நினச்சி அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு துரோகம் இருக்குது. ஏன்னா பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா 5 of swords, ஃபேமிலி பெட்ரயல் கண்டிப்பாக இருக்குது. மேபி அதனால தான் உங்களை விட்டு விலகி இருக்காங்களான்னு தெரியல. பேஜ் ஆஃப் காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ஆரம்பம், ஸ்டேபிளான ஆரம்பம். அதாவது உங்களை விட்டுட்டு உங்ககிட்ட வர்றது திரும்ப போகிறது அந்த மாதிரி ட்ராமா அவங்களுக்கு இப்போ வேண்டாம்.
அதே மாதிரி கிங் ஆஃப் ஒன்ஸ் அவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அதனால தான் அசெண்டிங்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் என்ன அந்த டெஸ்ட் இதெல்லாம் வந்து தாண்டி அதை 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 உயர்ந்து வராங்க. ஒரு ஒரு பரீட்சையிலையும் பாஸ் ஆகி மேலே பறந்துட்டே இருக்காங்க. ஏன்னா நிறைய நிறைய பேர் அவங்கள வந்து அழிக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லைன்னா இந்த கனெக்ஷனை வந்து உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க அதை ஒத்துக்க போகிறதில்ல. ஏன்னா நைட் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி கிளாரிட்டி, அவங்க இந்த காதலை நோக்கி ரொம்ப வேகமாக வருவாங்க. இந்த பாஸ் வந்து நல்லதுக்கு தான். அவங்களுக்கு நடக்கிற சந்தேகங்களுக்காக, அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு தெளிவு வரத்துக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லதுக்காக தான் நடந்துட்டுருக்கு. அது வந்து கெட்டது மாதிரி தெரிஞ்சாலும் இது உண்மையாக கெட்டது கிடையாது. 4 ஆஃப் காயின்ஸ், மேபி அவங்க ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக்கில் இருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த காதல் அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 ப்ரீஷியஸ், ரொம்ப ரொம்ப பொக்கிஷம் மாதிரி. அதனால தான் அட்ராக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம். நம்ம இந்த எனர்ஜி கன்ஃபார்ம் பண்ணிட்டு பைல் 2க்கு போகலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன். சேனல் மெசேஜஸ், எனி ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் ஃப்ரம் திஸ் பர்சன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். சேனல் மெசேஜஸ், சேனல் மெசேஜஸ். Channel messages from pile 1 person. மேபி இவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு தடை இருக்கலாம் எனர்ஜெட்டிக்காக, லைக் காமிக் அட்டாக்ஸ். கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக உங்கள் கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகிறதுக்கு. யூ வேர் வித் மீ அட் மை worst. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்களில் நீங்கள் அவங்க கூட இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அந்த அந்த தருணங்கள்லாம் ரொம்ப மேஜிக்கலான தருணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மிஸ் யூ மோர் தென் வேர்ட்ஸ் குட் சே. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறாங்க. வார்த்தைகளால் வந்து நான் இவ்வளோ தான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அதனால தான். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட மாட்டிங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நான் வந்து கடந்து உயர்ந்து வருவேன் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம பைல் 2க்கான ரீடிங்க்கு போகலாம். பைல் 2க்கு உங்களை அன்போட வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து சேனல் மெசேஜஸ். இது வந்து ப்ளேஃபுல்னஸ், உங்களோட ஓவரால் எனர்ஜி பார்த்திங்கன்னா ப்ளேஃபுல்னஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ், உங்கள் காதலை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி என்னோடய கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இட்ஸ் டில்டட். ஓகே, டன். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் சொல்ல உங்கள் பர்சனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கூடிய சீக்கிரம் அவங்க காதலை சொல்ல போகிறாங்க. இதனால் நீங்கள் வந்து அவங்க ரொம்ப சீரியஸான நோட்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அவங்களோட வால் அருந்த வால் எல்லாத்தையும் வந்து அவுத்து விட போகிறாங்க. ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டட் ப்ளேஃபுல் எனர்ஜியில் உங்ககிட்ட வர போகிறாங்க. இல்லைனா உங்ககிட்ட அப்படி தான் நான் வரப்போகிறேன், ஓ மை காட் சீரியஸாக இருந்தது எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, என்னோடய வாழை சுருட்டி வச்சு வச்சு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, உங்ககிட்ட நான் என் வாழை அவுத்து விடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் தான் உங்ககிட்ட வர போகிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ் இந்த 2 கார்டும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஷூட் எ மேன், ட்ரை டு லவ் மை செல்ஃப் மோர் தேன் எனி ஒன் எல்ஸ். I try to love you too, but you are too full of yourself. So sing me your love song, cowboy. Oh my God. இது வந்து ட்விஸ்ட் அடிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஷூட் அ மேன். இந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி, அதாவது ஒரு ஃபெமினன் எனர்ஜி சொல்கிற மாதிரி. இப்போ வந்து நீங்கள் உங்களை நேசிக்கிறதுக்கு நான் அந்த சாங் என்னென்னு ஃபுல்லாக படிக்க போகிறதில்ல, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களோட செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து உங்களை ரொம்ப மோசமாக பெட்ரே பண்ணியிருக்காங்க பாஸ்டில். அதாவது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கண்ணை டெய்லி நைட்டு திறந்து வச்சுட்டு தூங்குனா நம்ம கூட இருக்கவங்க மேலேயே நம்மளுக்கு சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நீங்கள் காதல் வாழ்க்கையில் 2 பேர் இருக்கும்போது ஒருத்தங்க மேலே அந்தளவுக்கு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கு. என்ன சொல்கிறீங்கன்னா, ஃபைண்ட் அ கன் அண்டர் மை பில்லோ, ஸோ புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப், இட்ஸ் அ ஸ்டிக் அப். நான் வந்து கிளைமேக்ஸ் யூ எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் 2 தடவை டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இந்த பர்சன் கிட்ட நீங்கள் வந்து காதலை எதிர்பார்க்கல அப்படிங்கிறத இந்த எனர்ஜி சொல்லுது. நோ ஒன் கெட்ஸ் ஹர்ட்,
I will be gone with the wind before you wake up. This town is not big enough for the both of us. So sing me your love song, cowboy. That makes all of the girls want you because I sleep with one eye open. He is a player. இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்மதன். ஸோ வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்கலாம். நீங்கள் வந்து ஜென்யூனான காதல் அப்படின்ற மாதிரி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போக போக நீங்கள் வந்து அந்த பர்சனோட அந்த ப்ளே பாய் எனர்ஜியை வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தூங்கும்போது தலையணைக்கடியில் அவங்க வந்து அட்டாக் பண்ணால் அவங்கள வந்து திரும்ப உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன ஆயுதம் வேணுமோ அதை வச்சுட்டு தூங்குறீங்க. ஸோ சில விஷயங்கள் என்னால் யூடியூப்பில் ஓப்பனாக சொல்ல முடியாது, அதனால தான் சுற்றி வளைச்சி சொல்கிறேன். ஸோ சுத்தமாக இந்த பர்சன் மேலே இந்த நம்பிக்கை உங்களுக்கு போயிடுச்சு. இந்த பர்சன் திரும்ப வந்தாங்கன்னா இதுதான் உங்களோட விட. ஏன்னா நீ வந்து உன்னோட லவ் சாங்கை யார்கிட்ட வேணால் போய் பாடு, நான் திரும்ப விழ தயாராக இல்லை. நீ வலை விரித்த பல மீன்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று விழும் அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறீங்க. டோன்ட் லெட் மீ டவுன். ஜெய்சனதா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் விட்டுட்டு போனனால உங்கள் பர்சனோட ரியாக்ஷன். டோன்ட் லெட் மீ டவுன். இந்த பர்சனுக்கு வந்து இப்போ ரியலைசேஷன் இருக்குது. அவங்க வந்து நிறைய பட்டாப்பூச்சிகளை வந்து துரத்திட்டு போயாச்சு, பல மலர்கள் தாவியாச்சு. ஆனால் உங்களை மாதிரி ஒரு அழகான ஒரு பூவை அவங்க இது வரைக்கும் பார்க்கல. ரொம்ப மென்மையான, ரொம்ப அழகான, தெய்வீக சக்தி இருக்க ஒரு அழகான பூ. எத்தனை பூ தாவினாலும் வந்து உங்கள் மேலே இருக்க அந்த அட்ராக்ஷன் போகலை. ஸோ அந்த பர்சன் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது, நிறையா இருக்குது. அது இந்த கார்ட்லேருந்து தெரியுது. ஸோ இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க, இல்லைனா நீ உன் காதலை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் விடையும் சொல்லிட்டீங்க. இந்த பர்சன் நீங்கள் வாக்கவே பண்ணனால ரொம்ப ரொம்ப நொறுங்கி போயிருக்காங்க. இந்த பர்சன் உண்மையிலே ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க. துக்கம் தொண்டை அடைக்கிறது அப்படிங்கிறது வந்து லிட்ரலாக எனக்கு நடந்துட்டுருக்கு. ஐ திங்க் ஐ எம் லூசிங் மை மைண்ட் நவ். It's in my head, darling. I hope that you will be here when I need you the most. Running out of time. I really thought you were on my side, but now there is nobody by my side. நீங்கள் வந்து இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அவங்க வந்து என்ன தான் உங்களை காயப்படுத்தினாலும் நீங்கள் வந்து இந்த காதல், உண்மையிலே காதலுக்கு மரியாதை கொடுத்துருக்கீங்க, இந்த கனெக்ஷனுக்கு மரியாதை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப பொறுத்து போயிருக்கீங்க. பட் ஆஃப்டர் அந்த இது எல்லாத்தையுமே இந்த பர்சன் ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துட்டாங்க. ஆஃப்டர் அ பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பாய் குட் பை சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போ இந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னை மாதிரி வராது, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என் கூட இப்போ யாருமே கிடையாது, எனக்கு இப்போ உன்னோட அருகாமை ரொம்ப ரொம்ப அவசியம், ஆனால் நான் சுற்றி பார்க்குறேன், உன் பேரை சத்தமாக கூப்பிடுறேன், ஆனால் நீ வந்து என்னோட அருகாமையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு உங்களுக்குள்ள. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 2. ஐ எம் ஸ்கேர்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். ஸோ இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து காதலை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கே தெரியும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. பயப்படுறாங்க நீங்கள் அவங்கள வேண்டான்னு சொல்லிடுவீங்களோ, அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு இல்லை கண்டிப்பாக. இப்போது அதுதான் அவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப பயப்படுறேன், நீ என்ன வேண்டான்னு சொல்லிடுவியோ அப்படின்றாங்க. இட்ஸ் டார்க் வித்தவுட் யூ. நீங்கள் அங்கே இல்லை. நம்ம பார்த்த அதே எனர்ஜி தான் இங்கே கன்ஃபார்ம் ஆகுது. அந்த அவங்களோட உலகம் வந்து ரொம்ப இருண்டு போச்சு. அவங்க நினச்சாங்க பல பட்டாம்பூச்சி இருந்தால் உங்களை மறந்துடலாம் அப்படின்னு. அவங்களுக்கே தெரியும் உன்னால் என்னை மன்னிக்க முடியாது அப்படின்னு. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ஐ கான்ட் கம் டு யூ. அதனால தான் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துடணும்னு நினைக்கிறாங்க. யாரோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது. நம்ம பார்க்கலாம் அது டெராட்டில் வருதான்னா. ஐ கான்ட் கம் டு யூ நவ். உங்ககிட்ட இப்போ நிச்சயமாக அவங்களால வர முடியாது. ஏதோ பிளாக்கேஜ், இல்லைனா வந்து ஏதோ நடந்துட்டுருக்கு அவங்க வாழ்க்கையில். ஹவு குட் யூ எவர் ஃபர்கிவ் த மெஸ் ஐ ஹவ் மேட். அவங்களுக்கே நல்லா தெரியும் உங்களால் அவங்கள மன்னிக்க முடியாது அப்படின்னு. இருந்தாலும் அந்த காதல் வந்து ஏங்குது, என்னை மன்னிச்சிட மாட்டாயா அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு அவங்களோட ஒரிஜினாலிட்டி தெரியுது. அவங்களே வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு மாதிரி, தமிழில் சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு அஜிடேஷன் இருக்குது, ஒரு மாதிரி அவங்களுக்கே அவங்கள பிடிக்காத ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து வருது. ஸோ அதனால தான் அவங்களே கேட்குறாங்க, எப்படி நீ வந்து இதெல்லாம் மன்னிக்க முடியும், பாசிபிளே இல்லை. ஆனாலும் அந்த உண்மையான காதல், அந்த ஏன்னா சோல் இஸ் பியூர், அந்த சோல் இன்னும் உங்களோட அருகாமையை ஏங்கி சுற்றின்னு இருக்கு. மேபி இது வந்து உங்களோட ஃபாலன் ட்வின்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது.
சரி, நம்ம இந்த பர்சன் உங்கள பிரிஞ்சு இருக்க வலி வந்து வெளியில சொன்னா தெரியாது நிச்சயமா. திஸ் 9 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி ரொம்ப ரொம்ப வலி நிறைஞ்ச ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. உங்கள பார்த்தா போதும், உங்களோட குரல கேட்டா போதும். நீங்க உங்களோட காதலோட அந்த ஒரு நொடி அந்த காதல உணர்ந்தா போதும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நீங்க தான் முடிவு பண்ணணும். ப்ளீஸ் பிரஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 2 பர்சன். இப்போ நிச்சயமாக அவங்களால உங்ககிட்ட வர முடியாது ஃபார் ஷுர். நியூ பிகினிங் அவங்களுக்கு உங்களோட புது ஆரம்பம் நிச்சயமாக வேணும். அதுக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. திரும்ப என் தோட் சக்ரா பிளாக் ஆகுது. இதை நான் உங்களுக்கு சொல்கிறது ஏதோ ஒரு எனர்ஜிக்கு பிடிக்கல. இந்த ரீடிங் ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. சேரியார் இந்த பர்சன் ரொம்ப வேகமாக உங்ககிட்ட ஓடி வந்துடணும்னு நினைக்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் வந்து அடித்து நொறுக்கிட்டு உங்ககிட்ட நான் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு சீக்ரெட் அவங்கள தடுக்குது. ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது. நீங்கள் ரொம்ப சைக்கிக்கான ஆள். நீங்கள் வந்து ஒரு டிவைன் பீயிங், லைக் அ மூன் சைல்டு. நீங்கள் வந்து ஒரு கடவுளோட குழந்தை அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. மேபி உங்ககிட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கலாம். இல்லைனா வந்து ஓ யா யூ ஆர் த எம்ப்ரஸ் ஒரு உங்கள் மேலே ரொம்ப உயர்வான எண்ணங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியும் அவங்க வந்து அதுக்கு தகுதியானவங்க இல்லை அப்படின்னா. பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து அதுக்கான முயற்சி பண்ணுவேன், என்னை நீ நம்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தட்ஸ் அ மெசேஜ். ப்ளீஸ் ப்ளீஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 2 பர்சன். உண்மையிலே நீங்கள் இல்லாத வாழ்க்கை இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப நரகமாக இருக்குது. அவங்களுக்கு இப்போ நிறைய ரியலைசேஷன் இருக்குது. பட் உங்ககிட்ட இப்போ வர முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 2 பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 2 பர்சன். நிறையா பேசணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஃபியூ கால்ஸ், ரேண்டம் கால்ஸ் மட்டும், ஃபோன் கால். இந்த பர்சன் கிட்டேருந்து திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால் வரலாம். இல்லைனா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ண மாட்டிங்களான்னு நினைக்கிறாங்க. ஐ ஃபீல் லாஸ்ட் வித்தவுட் யூ. இதே எனர்ஜி தான். நீங்கள் இல்லாமல் அவங்க தொலைஞ்சு போயிடுச்சு என் உலகம் அப்படின்றாங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. எங்கே ஃபர்கிவ்னஸ்? என்னை மன்னிச்சிடு. அதுதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் மன்னிக்க முடியாதவங்க பண்ண விஷயங்கள்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அந்த காதலோட ஏக்கம் எப்படி, அந்த ஆத்மாவோட ஏக்கம் எப்படி இருக்குன்னா, என்னை மன்னிச்சிட மாட்டாயா அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த பர்சன் வந்து ஹீல் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இல்லைனா வந்து இந்த பர்சன் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்காங்கங்கிறத பொறுத்து இருக்குது. இந்த லாயல்ட்டி ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த கனெக்ஷனாக இருந்தாலும் சரி. இதுதான் உங்களோட இப்போ ப்ரெசன்ட் மெசேஜஸ். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.